Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப வித்தியாசமான முறையில ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வேலையும் சுலபமா முடிஞ்சிரும். இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதற்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு எடுத்துக்கங்க. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படினா நீங்க அதற்கு பதிலா கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் நெஸ்லே அமுல் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இனிப்பு சுவை கலந்து தான் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடுங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக தண்ணி வந்து ஒரு 1/4 கப்பு, அதுக்கப்புறம் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது மேலே ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு 2-3 தடவை அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் பாலாக எடுத்துக்கங்க. இப்போ இது மேலே தேவைக்கேற்ப மாவு கொஞ்சம் தூவிட்டு இதை நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு திரட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு திரட்டிங்க. ரொம்ப தின்னானா, அதாவது ரொம்ப தின்னா வந்து விரிக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு விரிச்சா போதும். இப்போ இதை ஒரு ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணணும். அதற்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிண்ணம் பயன்படுத்த போகிறேன். இப்போ இதை நம்ம 3ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ கட் பண்ணதை ஒன்று எடுத்து எட்ட வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கங்க. அதாவது 2 பக்கமும் அடிபடாத அளவுக்கு நடுவில் மட்டும் கோடு கோடாக போடுங்க. பக்கத்தில் நெருக்கி போடுற மாதிரியே போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கத்தியோட வெட்டுப்படலை, நடுவில் மட்டும் அந்த கத்தியோட வெட்டுப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ இதை மூடிடலாம். 2 பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி மூடிடுங்க. அதுக்கப்புறமா கையாலே வச்சு அழுத்தி விடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை பயன்படுத்தி நல்லா ஒரு தடவை அழுத்தி விடுங்க. அதாவது 2ம் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அதே சமயத்தில் ஒரு டிசைனும் வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம விரிச்சுட்டு இந்த மாதிரி டிசைனாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே மேலே வந்து கரிஞ்சு போன மாதிரி இருக்கும், உள்ள மாவு வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒன்றா நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு முறை மட்டும் திருப்பி விடுங்க. பட்டுன்னு வந்து சிவந்து வந்துடும், நல்ல மாவும் வெந்து வரும். இது வந்து ஒரு பேட்சாக போட்டு எடுக்கிறத விட ஒரு 2 நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 சேர்த்துங்க. அந்த மாதிரி வந்து 2 வெந்ததுக்கப்புறம் 2 சேர்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயினுடைய சூடு வந்து பார்த்திங்கன்னா மிதமாகவே இருக்கும், ரொம்ப சூடாகவே இருக்காது, மிதமாகவே இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா பகுதியும் நல்லா வெந்து வரும். இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒன்று வெந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு அடுத்தது ஒன்று சேர்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து தான் வேறொரு கடாயில் கொஞ்சம் அகலமான கடாயை ஒன்று எடுத்துக்கங்க. இல்லைன்னா வேறு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அதாவது மைதா மாவு 1 கப் எடுத்திருந்தேன் இல்லையா, அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுருங்க. சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது ரொம்ப கம்பி பதத்துக்கு அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன பிசுபிசுப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தால் மட்டும் போதும். அதாவது அந்த சிங்கிள் கம்பி பதத்துக்கு குறைவாகவே இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாதீங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அந்த பொரிச்சு வச்சுருக்க அந்த இதை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். சேர்த்த உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா சக்கரைப்பாகு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சக்கரைப்பாகு பத்தாத மாதிரி இருக்கும், எல்லா இடங்களையும் இந்த மாதிரி சக்கரைப்பாகு போய் சேராத மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா எல்லா பகுதியும் நல்லா படுற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லா சூடாக இருக்கும்போது ஈஸியாக வந்து அது உறிஞ்சிரும். குறைவான சக்கரைப்பாகவே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். மேலே வந்து லைட்டாக ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.